திருச்சி சிவா திமுகவில் ஒரு தியாகி, அதில் மறுக்கல. இந்த தியாகியினுடைய நிலைமை இப்படியெல்லாம் காமராஜரை செருமைப்படுத்தி, அம்பேத்கரை கேவலப்படுத்தி, காந்தியை கேவலப்படுத்தி தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடுறாரு. அவர் வீடு தாக்கப்படுகிறது, காரு உடைக்கப்படுகிறது, கொளுத்தப்படுகிறது. எங்க திருச்சி அவரையே அவர் காப்பாற்றிக்க முடியல. இப்போ திமுகவுடைய இமேஜை பில்டப் பண்ணி காப்பாற்றுவதற்காக முயற்சி பண்ணுறாரு. அண்ணா சிவா அவர்களுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள், வேண்டாம், உங்களுடைய அரசியல் போதும், ஓய்வெடுங்க. ஓய்வெடுங்க. ஏன் டெல்லிக்கு போலீங்கன்னா உங்களை யாரும் தெரியாதா? வைகோவோட ஒரு பார்லிமெண்டேரியனா இப்போ கழுதை தேஞ்சு கட்டரும்பாயி ஒரு சீட்டுக்கு அறிவாளத்தை துண்டை போட்டு படுத்து கிடக்கிறாரு. இப்போ சத்யா வெளியே போயிட்டார். சத்யாவை போல ஒரு தியாகி, ஒரு பெரிய போர்க்குணம் உள்ளவன் வைகோக்கு இனி கிடைக்கவே மாட்டான். மல்லை சத்யா. இப்போ அதே நிலைமை யாருக்கு வந்துருச்சு? திருச்சி சிவாவுக்கு வந்துருச்சு. தயவுசெய்து வேண்டாம், உங்களுடைய தியாகம் போதும். நீங்கள் செய்த தியாகம் போதும் சிவா. இப்படி காமராஜரை கேவலப்படுத்தி, கக்கனை கேவலப்படுத்தி, பெரியாரை கேவலப்படுத்தி ஒரு எம்பி சீட் வேணுமா? சிஎம் இன்னைக்கு அதை வந்து ஏன் ஆமா 3 நாள் கழிச்சு எல்லாம் எதிர்ப்பு அதிகமாகி போச்சு. சவுத்தில் எவனும் ஓட்டே போட மாட்டான். யார் நாடார்? சவுத்தில் ஒரு நாடார் ஓட்டு போட மாட்டான் திமுகவுக்கு. எழுதி வச்சுங்க. காமராஜ் உங்களுக்கு காமெடி பொருளா? எங்களுக்கு அவன் கடவுள். அதனால திமுக போகிற இடம் போகிற கருப்பு கொடி காட்ட போகிறான். அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க முடியாது, கனிமொழி ஜெயிக்க முடியாது, கீதா ஜீவன் ஜெயிக்க முடியாது. நாடார் அரசியல் அங்கே நாசமாக போச்சு. இப்போ என்ன கொடி காமிக்கிறீங்க? வெள்ளை கொடியை காமிக்கிறீங்க. நீ எடுபடாது. திமுகவினுடைய அரசியல் நீங்கள் எங்கே போயிட்டுருக்குன்னா படு பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு.